ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான என்னோட டே இன் மை லைஃப் பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ கொடுக்கலாம், என்னோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க, அவங்களுக்குலாம் என்னோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும்னு காட்டலாம் அப்படின்னு. புது சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க, எல்லாருக்குமே வெல்கம். ஸோ என்னோட பேர் பார்த்திங்கன்னா லலிதா. நான் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் ப்ளஸ் பிஸ்னஸும் பண்ணுறேன், குர்த்திஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன். டெய்லி வியர் டாப்ஸ் பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆன்லைனில். ஸோ உங்களுக்கு யாருங்க தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் வாங்க. வெறும் 250 ரூபாயிலேருந்து ட்ரெஸ்ஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே மார்னிங்லேருந்து 5:30 ரொட்டீன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. காலையிலேருந்து என்னென்ன ஒர்க் பண்ணுறேன், எப்படிலாம் இந்த வீட்டை மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே கொடுத்துட்ருக்கேன் காலையில். இந்த ஃப்ரைடே March 21 என்னோடய பர்த்டே. ஸோ இன்றைக்கி என்னோடய பர்த்டே பார்த்திங்கன்னா நீங்கள் யாருமே எனக்கு விஷ் பண்ணலை, எல்லாருமே மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விஷ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி விஷ் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீடெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஹால் இன்னும் டூரே போடலை. அதே மாதிரி ஹோம் டூர் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆனால் வீடு அந்தளவுக்கு இன்னும் நான் செட்டே பண்ணல. ஏன்னா ஒரு ஐடியா இருக்கும்ல, இந்த இடத்துல இந்த பொருள் வைக்கணும், அந்த பொருள் வைக்கணும்னு. இப்போ ஹாலில் பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட் வச்சுருக்கேன்ல, அதுக்கு பாட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரெண்டுமே பார்க்க ரொம்ப இதுவாக இருக்குது. அந்த பாட்ஸ் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் கொஞ்சம் இன்னும் நல்லா டெக்கர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அழகான ஒரு ஹோம் டூர் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோடய பர்த்டே சொன்னால எனக்கு பார்த்திங்கன்னா தோணுச்சு என்னென்னா, நான் இந்த பர்த்டேலாம் நம்ம கொண்டாடணுமா அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா நம்ம பர்த்டேனால் எப்படி இருப்போம், நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்னோடய பர்த்டேனா நான் ஒரு ஆர்வமாக இருப்பேன். ஸ்கூல் டைமில் காலேஜ் டைம்லலாம் என்ன எத்தனை பேர் எனக்கு விஷ் பண்ண போகிறாங்க, எத்தனை பேர் எனக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. நான் ஒரு கிஃப்ட்டு பைத்தியம் சின்ன வயசுலலாம். யாருனா என்னோடய பர்த்டே கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்களா, எனக்கு விஷ் பண்ண மாட்டாங்களான்னு அப்படின்னு இருந்த ஒரு காலம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அடப்போட வேலையே கிடக்கு, இதில் பர்த்டே வேறு கொண்டாடிட்டா அப்படின்னு ஒரு எண்ணமும் இந்த ஏஜில் இருக்குது. இன்றைக்கி எனக்கு 29 ஆகுது, March 21. இன்றைக்கி எனக்கு 29 வயசு ஆகுது. இத்தனை வருஷத்தில் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய லைஃப்பில். அதே போல் பார்த்திங்கன்னா பர்த்டே ஆர்வம் எப்போ குறைஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிட்ட பிறகு தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருப்பேன், என்ன நடக்கும் நம்மளது, எத்தனை பேர் விஷ் பண்ணுவாங்க, எத்தனை பேர் கிஃப்ட் பண்ணுவாங்க அப்படில ஒரு ஆர்வம் இருக்கும். கல்யாணம் ஆகிட்ட பிறகு ஒரு குழந்தை பிறந்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க பர்த்டே கொண்டாடுறதுக்கு தான் ஆர்வம் இருக்குது, தவிர நம்மளோட பர்த்டேஸோ இருக்கட்டும், கல்யாண நாளாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இப்போ காட்டுறது இல்லை. அது நாளடைவில் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா எல்லாம் வருஷம் வர்றது தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்துடுது. எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? சின்ன வயசில் அவ்வளோ ஆர்வமாக இருப்போம். நம்ம புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்க மாட்டாங்களா, முன்னாடி நாளே சாக்லேட் வாங்கி கொடுக்க மாட்டாங்களா, ஸ்கூலுக்கு போகும்போது சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும். அதேமாதிரி ஸ்கூலில் யூனிஃபார்ம் போடாமல் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போய் சாக்லேட் கொடுக்கணும். நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் சாக்லேட் கொடுத்து பர்த்டே விஷ் பண்ணுறதை ரொம்ப என்ஜாய் பண்ணணும். அதெல்லாம் நம்ம நினச்சிருப்போம். முக்கியமாக சின்ன வயசுலலாம் நாங்கள் கேக் வெட்டுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். சின்ன வயசுலலாம் அந்த கேக்கை அந்த எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா சுமையா ரொக்கையெல்லாம் 12th படிக்கும் போது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக எனக்கு கேக்லாம் வெட்டினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த டைம் எனக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு பர்த்டே அப்படின்னு நான் காலேஜ் டைமில் கூட சொல்கிறதில்ல. சொன்னால் கூட ஓகே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கை விஷ் பண்ணுவாங்க. முடிஞ்சால் சாக்லேட் தருவேன், இல்லை சைலண்ட்டாக கம்முன்னு உட்காந்துருவேன் காலேஜ்லலாம். ஆனால் ஸ்கூல் டைமிங்கில் நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள்லாம். என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பர்த்டே வந்தால் போதும் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு சாக்லேட் கொடுக்குது அப்படிலாம் என்ஜாய் பண்ணியிருந்தோம். காலேஜ் டைமில் அது கொஞ்சம் ஆர்வம் குறைஞ்சி கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தமாக விட்டுட்டேன். எப்படின்னா போட்டோம், அது ஒரு நாள் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டோம். அதே போல் நீங்களும் இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு தோணு இருக்கா? இந்த மாதிரி இல்லைனா ரொம்ப இப்போ கூட எக்ஸைட்டாக இருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மார்னிங் பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கிருத்திக் எழுந்து வந்துட்டான். ஸோ கிருத்திக் பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ண வச்சுட்டு நான் தோசை சுடுறேடான்னு சொன்னேன். ஆனால் அவன் தான் பார்த்திங்கன்னா நான் சுட்டுக்கிறேன் அப்படின்னு. என் பையனுக்கு பார்த்திங்கன்னா நான் குக்கிங் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன். அவனால் வெங்காயம் தக்காளி கரெக்டாக வெட்ட முடியும். சில பேர் சொல்லுவாங்க குழந்தைகிட்ட கத்தி கொடுக்கக்கூடாது, கை கட் பண்ணிப்பான். என் பையன் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 வாட்டி கை கட் பண்ணியிருக்கான். ஆனாலும் அடுத்த 7வது வாட்டி மறுபடியும் கத்தி எடுத்து மறுபடியும் கத்தி எடுத்து தக்காளி எடுத்து கட் பண்ணுவான். ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது. குழந்தையாச்சே, குழந்தை போய் கை கட் பண்ணிச்சுன்னா பெருசாக காயாயிடும் அப்படிலாம் நினைப்பீங்க. பக்கத்திலே இருக்கிறேன், அதனால் நான் பக்கத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன். நான் இருக்கும்போது கரண்டியாக இருக்கட்டும் சரி, கத்தியாக இருக்கட்டும் சரி, என்ன மீறி அவன் எடுக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என் கண்காணிப்பில் அவனோட ஒர்க்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா செல்ஃபாக இருக்கிறது தான் நல்லது.
அவனோட லைஃப்பில். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கட்டத்துக்கு வெளியில் வந்து ஜாபுக்காக வெளியே போய் ஆகணும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா தனி கொடுத்துடும் வைக்கிற மாதிரி. என் பையனுக்கே கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, என் மருமக இருக்கா பார்த்தீங்களா, அவளுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு, இல்லைனா வந்து அவளுக்கு உடம்பு முடியலனா கூட என் பையன் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது ஏன் வந்து இப்போயே ஃப்யூச்சர் இதுவே இப்போவே நினைக்கிறீங்க அப்படின்லாம் நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க விஷயம். இப்போ எனக்கு எதனா பிரச்சனை இல்லை, எனக்கு உடம்பு முடியலனா கூட என் ஹஸ்பண்ட் போய் தோசை சுடுவார். அந்த மாதிரி தான் நான் வளர்க்க ஆசைப்பட்றேன். சின்ன வயசுலேயே விதை போட்டால் தான் பெருசாக மரமாக வளரும். இப்போத்துலேருந்தே தான் நான் கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் என் பையன் வந்து இன்னொரு என் வீட்டுக்கு வாழ வரனா கூட அவளுக்கு வந்து கஷ்டப்படக்கூடாது. என்ன இப்படி புள்ளை வளர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு கஷ்டப்படக்கூடாது. சூப்பராக புள்ளை வளர்த்துருக்காங்க எங்கள் மாமியார் அப்படின்னு சொல்கிற அளவுக்காவது நான் வந்து இருக்கணும். அதனால தான் என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை சுடுறதுலேருந்து காய்கறி பண்ணுறது, அவனால் அவன் வயசுக்கு என்ன முடியுமோ அந்த மாதிரி பேசிக்காக இருக்கிற திங்ஸை மட்டும் நான் சொல்லி தருவேன். கொஞ்சம் ஒரு புத்தி தெரிகிற வயசாகிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குக்கிங் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். ஏன் பொம்பளை பொண்ணு தான் செய்யணுமா, பொம்பளை பொண்ணு தான் அடுப்பு செடியில் இருக்கணுமா அப்படிலாம் இல்லை. வந்து ஆம்பளை பசங்களும் செய்யலாம். ஒரு நாள் லேடிஸ்க்கு முடியலன்னா ஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவாங்க. அதுவே குக்கிங் தெரிஞ்சால் அவங்களும் சமைச்சு சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் சமைச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து எல்லா விஷயமும் இந்த ஜென்ரேஷனில் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐயோ கை கட் பண்ணிட போகிறாங்க, சூடு வச்சுக்க போகிறான், எல்லாமே லேடிஸும் வச்சுக்க தான் செய்கிறாங்க. என் கையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அடையாளம் இருக்குது. அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி கை கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் என் பையனுக்கும் வந்திருக்கு. இப்போது வெங்காயம் முந்தினத்து வெங்காயம் வெட்டினா அது கையில் வந்து அறுபட்டுச்சு. அப்புறம் நான் சொன்ன ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா 10 வாட்டி கூட அறுபடட்டோம்டா, 11வது வாட்டி தைரியமாக உட்காந்து மறுபடியும் கட் பண்ணடான்னு சொன்னேன். என் ஹஸ்பண்டே வந்து சிரிக்கிறார், என்னடி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு. இப்போ வந்து கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் என் பையனுக்கு வந்து அந்த பயம், அந்த இதுவை விட்டு வெளியே போக முடியும். ஒரு நார்மலாக ஒரு குழந்தைய வளர்க்கணுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வாயில் சொன்னால் மட்டும் போதாது, நம்ம வந்து செயலில் படுத்தணும். என் பையனை நான் நார்மலாக ஆக்குறேன், நார்மலாக கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து காலையிலலாம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் ஒரு 3 மணிக்கு மேலே வந்து நாங்கள் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு தெரப்பிக்கு பாப்பாவை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ், ஏன்னா எனக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு, லேட்டாக தான் சாப்பிட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பப்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே நைட்டு வந்து ஒரு 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு தாட் வந்துச்சு, எப்போ பார்த்தாலும் சப்பாத்தியே செஞ்சிட்ருக்கோமே, இன்றைக்கி ஒரு வாட்டி பரோட்டா செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு. நான் நினச்சேன் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சி தான் இது வரைக்கும் ட்ரையே பண்ணலை. ஆனால் இவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஃபஸ்ட் டைமே நல்லா வந்துச்சு. இருந்தாலும் இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நானே பண்ணணும். நிறைய புது புது ஐட்டம்ஸை வந்து ட்ரை பண்ணணும். ஏன்னா வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலே எனக்கே வந்து எங்கள் அம்மா சாம்பார் சோறு கொடுத்தா கூட எனக்கு என்னம்மா சும்மா எப்போ பார்த்தாலும் சாம்பார் ரசம் இது தயிர் இது மாதிரி கொடுத்துட்ருக்கே, எதனா டிஃப்ரெண்ட்டாக செய்யுமான்னு நம்ம சொல்கிறோம். அதேமாரி தானே இங்கேயும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். உண்மையிலே யாருக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ என் பையனுக்கு பிடிச்சிச்சு. ஃபஸ்ட் டைமே வெற்றிகரமாக நல்லபடியாக வந்துச்சு. பரோட்டா மாதிரி தான், அதோட காப்பி மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் போக போக ப்ராக்டிஸ் பண்ண உண்மையிலே பரோட்டா வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நல்லா வரும்னு நம்பிக்கையோடு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். இன்றைக்கி காலையில் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே அன்றைக்கி ஹஸ்பண்ட் கேட்டார், பர்த்டே கிஃப்டாக என்னடி வேணும், எனக்கிட்ட அவ்வளவோ அமௌண்ட் இல்லை, இந்த மாதம் கடைசி வேறு, என்ன என்னால் முடியுதோ நான் செய்கிறேன் அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட்டு ஒன்று கேட்டது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன்லேருந்து எனக்கு வந்து ஒரு அரை நாள் லீவ் வேணும். என்னென்னா மத்தியானத்துக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் லீவ் கொடுத்துருங்க, நைட்டுக்கு கூட நான் உங்களுக்கு நான்வெஜ் செஞ்சு தரேன் அப்படின்னு. அந்த கிச்சன்லேருந்து எனக்கு ஒரு அரை நாள் லீவ் கிடச்சாலே அது பெரிய விஷயம் எனக்கு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, ஓகே நீ மத்தியானம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நீ எதுவுமே செய்ய தேவையில்ல, மத்தியானம் மட்டும் எதனா சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிக்கிறா, நைட்டு வந்தால் நீ வந்தால் செஞ்சு பொறுமையாக அப்படின்னாரு. சரி அதை விட வேறு எதனா வேணுமா அப்படின்னு கேட்டார். வேறு என்னங்க எனக்கு பிடிச்சது, எனக்கு பிளான்ஸ் தான், என் உலகமே பார்த்திங்கன்னா இந்த செடிங்க தான். ஸோ அட்லீஸ்ட் ஒரு செடி வாங்கி தரேன்டி அப்படின்னாரு. இருக்கட்டும்ங்க பரவாயில்ல, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்து எடுத்துக்கிறேன் அப்படின்னானே இந்த ஒரு செடி பார்த்தோம். இந்த கடையில் போய் இது புதுசாக இருக்குது எனக்கு அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடு சைடு ஏதோ புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க பார்த்தேன். ஆனால் அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன் ரீசன் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைஸ் அதிகம். அதனால் இது கையில் வச்சுருக்கிறது 150 ரூபா. அந்த பையன் ரொம்ப அடம் பிடிச்சான், 140 ரூபாய்க்காவது கொடுங்க, இல்லைனா எடுத்து வச்சுட்டு போங்க அப்படின்ட்டான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஒரு செடி வாங்கிட்டு, நான் பழைய எப்போவுமே போவோம் பார்த்திங்களா அந்த ஷாப்புக்கு போயிட்டு இன்னொரு செடி வந்து வாங்கி கொடுத்தாரு ஹஸ்பண்ட். நான் வந்து நான் நினச்ச மாதிரி எனக்கு அந்த பிளான்ஸ் எதுவும் எங்கேயும் கிடைக்கல. அதனால் இன்னொரு பிளான்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி வாங்கி கொடுத்தாரு. ஸோ இதுக்கப்புறம் பர்த்டே எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறதுன்னு ஷார்ட்ஸில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.